கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரவிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மனதுல அநேக விருப்பங்கள் காணப்படுகிறது. அநேக விருப்பங்கள் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட்டாலும் நாம் நேசிக்கிற மனிதர்களால் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற முடியாது. மனைவியை நேசிக்கிற கணவனும் சரி, கணவனை நேசிக்கிற மனைவியும் சரி, பெற்றோரை நேசிக்கிற பிள்ளைகளும் சரி, பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோரும் சரி, சில காரியங்களை செய்யலாம். முழுமையான விருப்பத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர், நிறைவேற்றுகிறவர். நம்முடைய உள்ளத்துல இந்த நாட்கள் அநேக விருப்பங்கள், என்னுடைய விருப்பம் என் வாழ்நாளில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல அநேக விருப்பங்கள் காணப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தை, உள்ளத்தின் எண்ணங்களை, மனதின் விருப்பங்களை அறிந்திருக்கிற கர்த்தரால் மட்டுமே நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும். அதனால்தான் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி என்று சொல்லப்பட்டிருக்கு. 21ஆம் அதிகாரம் சங்கீதம் 21:2 கூட அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரலி அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரலி அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறவர், நிறைவேற்றுகிறார். இந்த இரவிலும் மன விருப்பம், நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், யாருடைய விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லி, நான் எல்லாரும் விரும்புகிற காரியங்கள் சீக்கிரமா நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த இரவுல சில பேரை உங்களுக்கு முன்பாக நினைவுபடுத்தி அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு, அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு, அவருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்வதற்கு அவர்கள் இடத்துல இருந்த குணங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். முதலாவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். கிபியோனிலே சாலோமோனுக்கு இரவிலே கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கர்த்தர். இங்க சாலோமோன் இடத்துல இரவில, கிபியோனில இரவில தரிசனமாய் நீ விரும்புகிறதை கேள் அப்படி என்று சொல்லுகிறார். சாலோமன் என்ன கேட்டான் என்பது நமக்கு தெரியும். அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலோமனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வதற்கு சாலோமன் இடத்துல இருந்த முக்கியமான முதல் காரியம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, சாலோமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. சாலோமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர், செய்ய வல்ல கர்த்தர். அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
அன்று சாலோமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சாலோமன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அந்த ஆலயத்தை கட்டுவதில் அவன் மிகவும் உற்சாகம் உள்ளவனாக இருந்தான். ஆலயத்தை கட்டி அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், என்னாலும் என்னுடைய கண்கள் இந்த ஆலயத்துல வைக்கப்பட்டு இருக்கும். என் இருதயம் இந்த ஆலயத்துல என்னாலும் என் கண்கள் காண்கிறவர்களும் என் இருதயம் இந்த ஆலயத்துல செவிகள் கேட்கிறவர்களுமா இருக்கும் அப்படி என்று சொல்லி சாலோமனுக்கு கர்த்தர் பதில் சொன்னார். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் உள்ள சாலோமனாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். இங்கே சாலோமன் கர்த்தரை அன்பு கூர்ந்து, அவன் அன்பு கூர்ந்த காரணத்தினால் கிபியோனிலே போய் பலி செலுத்துகிறான். அவன் பலி செலுத்தி இரவில கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்துல தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இந்த இரவில நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். நாம் அவரிடத்துல அன்பு கூறும்போது நம்முடைய விருப்பத்தின்படி அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பகுதியை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். சாலோமன், எனக்கு ஞானம் வேண்டும், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், இந்த ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது கர்த்தர், நீ கேட்டது, சாலோமன் கேட்டது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்த காரணத்தினால் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யம் மகிமை கனத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இரவுல நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலே, நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். நாம் அவரிடத்துல அன்பா இருக்கணும். அன்பா இருப்பதற்கு என்ன அடையாளம், குணங்கள் என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நீங்கள் என்னிடத்துல அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்துல அன்பா, நாங்கள் அன்பா இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி வார்த்தையினால் சொன்னால் போதாது. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற கருத்து. உங்களுடைய மன விருப்பம், அநேக விருப்பங்கள் காணப்படலாம். உங்களுடைய மனதில் அநேக விருப்பங்கள் காணப்படலாம். அநேக விருப்பங்கள் நிறைவேறாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த இரவில உங்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்வார். அப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்று சாலோமனிடத்தில் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி விரும்பினதையும் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்த கர்த்தர் இந்த இரவில அவரில் நான் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். சாலோமன் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்தான். அதனால்தான் அவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்தார். நாம் அன்பா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம், அனைவரு நாங்க அன்பா இருக்கிறோம் என்று சொல்லி ஜீசஸ் படத்தெல்லாம் வச்சு அதற்கு மாலையெல்லாம் போட்டு மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி, இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். இப்படி அன்பை வெளிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், திட்டமாய் சொன்னார், ஒருவன் என் இடத்துல அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் அவரிடத்துல அன்பா இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அப்பொழுது நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னும் கூட 21வது வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்துல அன்பா இருக்கிறான். என் கற்பனைகளை அறிந்து அவைகளை கை கொள்ளுகிறவன் தான் என்னிடத்துல அன்பா இருக்கிறான். 23வது வசனத்திலும் கூட இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எவ்வளவு அருமையான காரியம், எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறணும். அன்பு கூறுகிறோம் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய காரியம், அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது நிச்சயமா நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் கிரியை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய விருப்பம் தடைப்பட்டு இருக்கிறதா? இந்த இரவில கர்த்தருடைய நாமத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரமாய் உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம், குடும்பத்தின் விருப்பமா இருக்கலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நீங்கள் விரும்பி கொண்டிருக்கலாம், அது தடைப்பட்டு கொண்டிருக்கலாம், கால தாமதமாகி கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நம்ம அவரிடத்துல அன்பா இருக்கணும். அவரிடத்துல அன்பா இருக்கும்போது நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற கருத்து. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு 3வதாக தரிசனமாகி பேதுருவிடத்துல கேட்டாரு, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். 2 நேரம் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். 3வது நேரம் நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொன்னார். அந்த பேதுரு மிகவும்
அப்படியே உடைக்கப்பட்டு, நீர் அறிவீர் நான் உம்மை நேசிக்கிறேன் சொன்னான். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, நாம அவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் முழுமையான அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். அவர் நம்மிடத்தில் அன்பா இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார். அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்மை மீட்டார். நம்மிடத்தில் அவர் அன்பிற்கு அடையாளமாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்டதான அன்பு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னிடத்தில் அன்பா இருந்தா என் வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக சங்கீதம் 149 அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த முதற் பகுதி, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற கருத்து. நாம் அவருக்கு பயப்படுவோம் சொன்னா அவர் நம்முடைய விருப்பத்தின்படி நிச்சயமாய் கிரியை செய்வார். 115 சங்கீதம் 13வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 128 சங்கீதம் 1 வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவன் பாக்கியவான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. 128 சங்கீதம் நாம் எல்லாத்தையும் நன்றாக தெரிந்த சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த 128 சங்கீதத்துல ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அநேக ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, எபிரேயர் 11 அதிகாரம் 8வது வசனத்துல ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் போகிற இடம் தெரியாமல் அவருடைய அழைப்பை ஏற்று எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தான். அப்படிப்பட்ட ஆபிரகாம் தான். ஆனால் ஒரு சூழ்நிலையில மகனை பலி செலுத்த சொல்லுகிறார். ஆபிரகாம் மகனை பலி செலுத்துவதற்கு முயற்சி செய்த போது ஆதியாகமம் 22 அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிட்டு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. என்னை மிகவும் தொட்ட ஒரு பகுதி. நாம் சிந்திக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறானா, என் தாசனாகிய ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறானா என்று சொல்லி கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் கடந்து வரலாம். பிரச்சனையிலே சோர்ந்து போவாதீர்கள். ஒருவேளை அந்த பிரச்சனையில நீங்க எப்படி இருக்கிறீங்க, நாம் எப்படி இருக்கிறோம், அவருக்கு பயப்படுகிறோமா, அவருக்கு பிரியமா வாழுகிறோமா என்று சொல்லி கர்த்தரை அறிவதற்காக அந்த பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படித்தான். ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி சொன்னார். விசுவாசிகள் தகப்பன் என்ற ஒரு பெயரை பெற்றார். அழைக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் விட்டு வந்தார். ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்பொழுது எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22:17 மீண்டும் கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமோடு பேசி, நான் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய விருப்பம் அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவனுடைய சந்ததி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்த பொழுது ஆபிரகாமுடைய விருப்பத்தின்படி சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 42 அதிகாரம் 18வது வசனத்துல யோசேப்பு சகோதரத்துல சொல்லும் போது, நான் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகமம் 39 அதிகாரம் 9வது வசனத்துல போத்திபாருடைய மனைவி பாவத்திற்கு தூண்டிய போது அவளிடத்தில் சொன்ன வார்த்தை, நான் தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை செய்வது எப்படி? அந்த பாவத்தை செய்தால் அவள் சந்தோஷப்பட்டிருப்பாள், யோசேப்புக்கு அநேக வசதிகளை செய்து கொடுத்திருப்பாள். ஆனால் யோசேப்புக்கு ஒன்று தெரியும், அநித்தியமான பாவ சந்தோஷம் இது எனக்கு தேவையில்லை, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அவருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவருக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் பாவத்தை விட்டு விலகணும். தீன்மையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் பாவத்தை வெறுப்போம் என்று சொன்னால், பாவத்தை விட்டு விலகுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அங்க ஆபிரகாமுடைய விருப்பத்தின்படி செய்தார். யோசேப்பு சகோதரத்துல சொல்லுகிறான், 3ஆம் நாளில நான் தேவனுக்கு பயந்தவன். யோசேப்புடைய விருப்பம் அவன் அந்த தேசத்துல உயர்த்தப்பட வேண்டும் என்பதை விட்டு என் தகப்பன் என் சகோதரர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி
அப்படியே யோசேப்பினுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்தார். நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, யோபு குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. சாத்தான் நம்மேல் கவனம் வைக்கிறான். அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்து நடப்போம்னு சொன்னா, அன்று யோபுக்கு ஒரு வேலி இருந்தது. யோபு என் குடும்பத்தை அவனுக்கு உண்டான அனைத்தையும் சுற்றி வேலையடைத்து காத்த கர்த்தர் நம்மையும் வேலையடைத்து காப்பா. சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனுமதி இல்லாம சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியல. நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். நான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னார், நாம் பயப்படுவோம் என்று சொன்னார், சாத்தான் நமக்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அவன் எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி, இந்த இரவுல நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அநேக விருப்பங்கள் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் அறிந்தவரும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவரும் நம்முடைய கர்த்தர் தான். உலக மனிதன் நம்முடைய விருப்பத்தை ஏதாவது சின்ன காரியங்களை செய்யலாம். ஆனா முழுமையான ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தரால் மட்டுமே முடியும். 3வதாகி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். 22வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டார். முதலாவது ஒரு பதில் சொல்லல. திரும்ப சீசர்கள் சொல்லும் போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்க அவள் தொடர்ந்து அவரை கூப்பிட்ட காரணத்தினால், அவள் விசுவாசத்தோடு கூப்பிட்ட காரணத்தினால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். புறஜாதி கானானிய ஸ்திரீ அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 22வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிரு கானானிய ஸ்திரீ இயேசுவை குறித்து அறிந்தாள், இயேசுவிடத்தில் வந்தாள். தன்னுடைய மகளுக்கு அவ பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இன்றைக்கு அநேக குடும்பத்துல பிசாசினால பல பிரச்சனைகள். அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார்கள். அநேக பிள்ளைகள் பிசாசின் கட்டில இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை பிள்ளைகள் விசுவாசிக்க முடியாவிட்டாலோ, பிள்ளைகளுடைய பெற்றோர் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற சகோதரி, இந்த இரவில கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ, அந்த ஸ்திரீக்கு என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவளுடைய விருப்பம் அதுதான். என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேணும். அதான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அவளுடைய விருப்பம் என்ன? என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேண்டும். இன்றைக்கு அப்படித்தான் அநேக பெற்றோர் பிள்ளைகளுக்காக பாரப்படுறாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லி 128ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சந்ததியை ஆசீர்வதிப்பார். நாம் அவரை விசுவாசிக்கணும். உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்த நேரமே அற்புதம் நடந்து இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளைகளை, இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். அன்று கானானிய ஸ்திரீயினுடைய மகளை விடுவித்தவர் இன்று உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு விசுவாசிக்கணும். நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்கணும். இன்றைய அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நான் விசுவாசிப்போம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல மார்த்தா இடத்துல சொல்லி, மரித்து 4 நாளான லாசருடைய கல்லறையின் அருகில் போய் நின்றவர்
கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லி அந்த அற்புதம் செய்தவர், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர், இன்றைக்கு ஜீவிக்கிறார். இன்றைக்கு அதே கிரியைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை விசுவாசிக்கணும். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின்படி, அவருடைய விசுவாசத்தின்படி கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் சொன்னால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். நாம் விசுவாசத்தோடு இன்றைய அனைவர் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஒரு பையனுடைய தகப்பனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் நாம் எல்லாருக்கும் தெரியும். சீசரத்தில் கொண்டு வந்த பொழுது அவர்களால் விடுவிக்க கூடாமல் போயிடுச்சு. அப்பொழுது அந்த பையனுடைய தகப்பனை இயேசு இடத்துல வந்து ஏதாயிலும் எனக்கு செய்யும் என்று சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாரு. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற நீ இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இந்த இரவுல நம்மை பார்த்து சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னார். அன்று அந்த பையனுடைய தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு வேண்டிய பொழுது அற்புதம் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிற காரியம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். அப்போ விசுவாசம் நாம் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். வேதத்தில் நாம பல காரியங்களை பார்க்கிறோம். லூக்கா 5:20 அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். லூக்கா 8:48 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்க சுகமாயிரு அப்படி என்று சொன்னார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார். யாரெல்லாம் இயேசு விசுவாசித்தார்களோ அவர்களுடைய மன விருப்பத்தின்படி அவர் கிரியை செய்தார். இந்த இரவுல நம்முடைய விசுவாசம் பெருகட்டும். நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக அவரிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறார். இரண்டாவதாக அவருக்கு நாம் பயப்படும் போது நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். மூன்றாவதாக நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய விருப்பத்தின்படி அவர் கிரியை செய்கிறார். நான்காவதாக யோவான் 5:6 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? அவனுடைய விருப்பம் அதுதான். அவன் சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் காத்திருக்கிறான். இங்க பெதஸ்தா குளத்தின் அருகில வியாதிஸ்தர்கள் அதிகமானவர் இருந்தார்கள். தூதன் எப்பொழுதாவது அந்த குளத்தை கலக்குவான். அப்பொழுது முதலில் யார் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களா இருந்தாலும் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து இவனிடத்துல, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? அவனுடைய விருப்பம் அதுதான். ஆனா அவன் சொன்னது, நான் போவதற்கு முன்பாக வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். அப்படித்தான் 7வது அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவன் எதிர்பார்த்தவர்கள், அவனை நேசித்தவர்கள் எல்லாம் விட்டு விட்டார்கள், ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு துணையாய் இருப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். அன்று இயேசு அவனுக்கு துணை செய்தார், உதவி செய்தார், விடுதலை கொடுத்தார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்வார். ஒருவரும் இல்லை. அவன் அப்படித்தான் சொல்லுகிறான், ஒருவரும் இல்லை. நமக்கு இந்த உலகத்துல ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும் இயேசு மட்டும் இருந்தால் போதும். இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு. இப்போ இவனுடைய விருப்பத்தின்படி இயேசு அந்த கிரியை செய்வதற்கு காரணம், இவன் காத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் விடக்கூடாது தேவ பிள்ளைகளை. நான் காத்திருப்போம் என்று சொன்னால் யோபு அழகாக சொல்லுவார். யோபு 14:14 மனிதன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி என் போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன்.
யோபு காத்திருந்தார் போராட்டத்தின் நாட்கள்ல. போராட்டத்தை எல்லாம் மாற்றி ரெட்டிப்பாக யோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்று 38 வருடமாய் காத்திருந்தான். அவனுடைய விசுவாசம் வீண் போகவில்லை. அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. அப்படி என்று சொன்னால், நான்காவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நான் அவருக்காக காத்திருக்கும் போது, காத்திருப்பது என்பது ஒரு கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் நான் அவருக்காக காத்திருப்போம்னா, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவ வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை மாறாதது. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். இவன் அங்கே காத்திருந்தான். இவனிடத்துல இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், 14வது வசனத்துல, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதென்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்படி என்று சொன்னால், இந்த வசனத்தின் மூலம் அவனுடைய பாவத்தை நிமித்தம் அப்படிப்பட்டதான ஒரு பலவீனம் அவனுக்கு வந்திருக்கலாம். இந்த பாவத்தை மன்னிக்கிறவர் காத்திருந்தான், வெட்கப்பட்டு போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், நம்ம அவரை வாஞ்சிப்போம் என்று சொன்னால், நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வார். இன்றைக்கு அநேக பேர் வியாதியோட வேதனைப்படுகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆண்டுகளாய் வியாதியோடு வேதனைப்படலாம். இயேசு இந்த இரவில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி கிரியை செய்வார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியங்களை கர்த்தர் செய்யணும்னு சொன்னா, நாம் விரும்புகிற காரியம் நடக்கணும்னு சொன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 காரியங்களை சுருக்கமாய் சொன்னேன், புரிந்து கொள்ளுங்கள். இந்த இரவில இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மன விருப்பத்தின்படி நிச்சயமாய் கிரியை செய்வார். முதலாவதாக சாலோமோனுடைய விருப்பத்தின்படி செய்தார். காரணம், அவன் அன்பு கூர்ந்தான், ஆலயத்தை கட்டினான். 2வதாக தேவனுக்கு பயந்து ஆபிரகாம், யோசேப்பு, யோபு என்னும் பக்தர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்தார்கள். அவருடைய விருப்பத்தின்படி கர்த்தர் கிரியை செய்தார். 3வதாக அந்த கானானிய ஸ்திரீ விசுவாசித்த அவருடைய விருப்பத்தின்படி பிள்ளையினுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. 4வதாக நீ சொஸ்தமுடைய விரும்புகிறாய், அவன் காத்திருந்த காரணத்தினால் அவனுடைய விருப்பம் ஒரு நாள் நிறைவேறியது. நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கர்த்தர் கிரியை செய்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நம்முடைய நாமத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய மன விருப்பத்தின்படி, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த இரவில் ஒரு செய்தியை தியானிக்க நீர் கிருபை செய்தீர். நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் மூலம் நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களுடைய மன விருப்பத்தின்படி கிரியை செய்கிற கர்த்தரப்பா. ஒரு மனிதன் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. சர்வ வல்லவ எங்களுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறீரப்பா. எங்களுடைய விருப்பத்தின்படி நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாலோமனை போல உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்பா. ஆபிரகாம், யோசேப்பு, யோபு போல உமக்கு பயந்து நடக்கணும். அந்த ஸ்திரியை போல உம்மை விசுவாசிக்கணும். முடவனை போல கர்த்தாவே உமக்கு காத்திருக்கணும் அப்பா. அப்படிப்பட்டதான அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபையினால் நான் செபிக்கிறேன். இந்த இரவில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது செபிக்கிறோம். குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோருடைய விருப்பத்தின்படி நீர் கிரியை செய்ய முடியாது செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய விருப்பங்களை அறிந்து அவர்கள் உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழவும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த முடியாது செபிக்கிறேன். உம்முடைய கிருபையினால உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய விருப்பத்தின்படி நீர் கிரியை செய்து ஒவ்வொருவரையும் குடும்பத்தை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பின்பற்றுவேன்.
வெட்கப்பட்டேனே